அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அப்படின்னு ஆஞ்சநேயரை பற்றிய வரிகள் வரும். எதிரிகள் தொல்லை நீங்க புத்தி நல்லபடியாக வேலை செய்ய, மனம் எப்பொழுதும் தைரியமாக இருக்க, நோய் நொடிகள் நம்மை அண்டாமல் இருக்க இந்த ஒரு பூஜை என்பது நமக்கு பயன்படும். மேற்சொன்னது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் செய்யலாம். அரச மரத்தடியில் பொதுவாக விநாயகர் இருப்பாங்க, இரட்டை நாகங்கள் பிரதிஷ்டை செய்திருப்பாங்க. ஆனால் அரச மரத்தடியில் ஆஞ்சநேயர் இருக்கிறார் எங்க அப்படின்றத பார்த்துக்கணும். இவர் நிர்ஜீவமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அரச மரத்தடியில் நம்முடைய கோரிக்கைகளை உடனுக்குடனே நிறைவேற்றி தரக்கூடியவர். இவர்கிட்ட வேண்டினா கோரிக்கைகள் உடனே நிறைவேறும். அரச மரத்தடி ஆஞ்சநேயர்கிட்ட. அரச மரத்தடியில் தான் ஆஞ்சநேயர் இருக்கணும்னு கிடையாது. கோவில் இருந்தால் அங்கே அரச மரம் இருந்தாலும் அரச மரத்தடியில் ஆஞ்சநேயர் அப்படின்னு தான் பேர். அந்த மாதிரி இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த பரிகாரம் நாம் செய்ய முடியும். நம்முடைய மனசு தைரியமாக இருந்தால்தான் எவ்வளவு பெரிய விஷயமானாலும் அதை நம்மால் செய்ய முடியும். புத்தி நமக்கு நல்லா வேலை செய்யணும். அப்படி வேலை செய்தால் தான் எதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ற ஞானம் என்பது நமக்கு உண்டாகும். இந்த மாதிரியெல்லாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அரச மரத்தடி ஆஞ்சநேயர்கிட்ட போகணும். அங்கே கடுகு எண்ணெயில் தீபத்தை ஏற்றணும். ஸ்ரீராமா 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 அப்படின்னு 108 முறை சொல்லணும். முடிந்தால் ஒரு முறை கண்டிப்பாக செய்வது சிறப்பு. ஸ்ரீராமா ஜெயராமா ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா இப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வெறும் ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு சொல்லிட்டு ஒரு முறை அனுமான் சாலிசா படிக்கணும். இவ்வளவுதான். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் கிரமத்தை ஏற்பாடு செய்து நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு எதிரிகள் தொல்லை என்பதே இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மனசு எப்பொழுதும் தைரியமாக இருக்கும். எதை வேண்டுமானாலும் நம்மால் செய்ய முடியும் அப்படின்ற மனோதைரியம் என்பது நமக்கு வரும். புத்தி நல்ல கூர்மையாக வேலை செய்யும். எந்த நேரத்தில் எதை செய்தால் சரி அப்படின்னு நமக்கு உடனுக்குடனே தோணும். இப்போ இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு கடுகு எண்ணெயில் தீபத்தை ஏற்றணும். ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு 108 முறை சொல்லணும். அனுமான் சாலிசா ஒரு முறை படிக்கணும் அல்லது கேட்கணும். இந்த மாதிரி ஒரு 48 நாட்கள் நாம் செய்யும்போது நிச்சயமாக நடக்கும். இது காலையில் செய்யலாமா மாலையில் செய்யலாமா அப்படின்னா மரத்துக்கடியில் செய்கின்ற பூஜைகள் நாம் கூடிய மட்டும் காலையில் செய்வது சிறந்தது. ஒரு பொழுது இருக்கணும் அப்படின்ற அவசியம் எதுவும் கிடையாது. அதனால் காலையில் செய்வது தான் சிறந்தது. அதனால் காலையில் செய்யுங்க. முடியாதவர்கள் மாலை ஒரு 5 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பூஜையை செய்வது சிறப்பு. நிச்சயமாக மேற்சொன்ன அனைத்தும் உங்களுக்கு நடைபெறும். ஆஞ்சநேயர் அவ்வளவு ஒரு பலத்தையும் தைரியத்தையும் தருவார். தைரியம் இருந்தால் போதும், எது போனாலும் பரவாயில்லை. தைரியம் இருந்தால் போதும், போனது அனைத்தையும் நம்மால் மீட்க முடியும். அதனால் தைரியம் வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நிச்சயமாக இந்த பூஜையை செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஜெயமே உண்டாகும். அதில் மட்டும் சந்தேகமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.